Hi friends. Steps for succeeding. Opportunities are not made, we should create. நம்ம வாழ்க்கையில் வெற்றி தோல்வி ரெண்டுமே நம்மளோட மனசு தன்னம்பிக்கை தாங்க தீர்மானிக்கின்றது. வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும், ரெண்டு வழியாக பிரியும். ஒன்று தன்னம்பிக்கையோட வெற்றி பாதையை தேடி போய் வெற்றியின் இலக்கை அடைவது, இன்னொன்று டிமோட்டிவேஷன் ஆகி தன்னால் முடியாதுன்னு நினச்சி வாழ்க்கையில் வளர முடியாமல் தோல்வியை நோக்கி பயணிக்கின்றது. அந்த வெற்றி பாதையை தேடி போகும்போது அவ்வளவு சீக்கிரமாக வெற்றி பெற்ற முடியாதுங்க. ஏகப்பட்ட இன்னல்களும் துன்பங்களும் அவமானங்களும் தாண்டி கடுமையான பாதையை கடந்து போராடி இலக்கை தொடுவதுதான் நிலையான வெற்றி. அந்த வெற்றியை கடந்து போவதற்கு பல அடிகள் எடுத்து வைத்து தான் ஆக வேண்டும். அந்த ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்கும் போது தன்னோட சொந்த அனுபவங்களை வைத்து எப்படி ஒவ்வொரு உலகின் மாமனிதர்கள் தங்களோட கோர்ஸை பதிவு செஞ்சிருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். இப்படி 0 லெவல்ல இருந்து எப்படி வெற்றியின் இலக்கை அடைவதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு மாமனிதரின் கோர்ஸ் படி பார்க்கலாம். ஸ்டெப் 0, இனிஷியல் ஸ்டெப், ஐ வாண்ட். வாழ்க்கையில் தடுமாறக்கூடிய ஸ்டெப், தன்னால் முடியணும்னு நினச்சி முன்னேறுவது அல்லது ஐ வாண்ட் தன்னால் முடியாதுன்னு நினச்சி பின்தங்குவது. இந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து மிஸ்டர் லேன்ஸ் ஆம்ஸ்ட்ராங், வேர்ல்ட் சைக்கிள் ரேஸ் சாம்பியன்ஷிப் கோல்டு மெடலிஸ்ட் சொல்லியிருக்கார். பெயின் இஸ் டெம்பரரி, குட்டிங் லாஸ்டஸ் ஃபார் எவர். வலி என்பது தற்காலிகமானது, அதை அறிந்து கைவிடுவது நல்லது என்று சொல்லியிருக்கிறார். ஸ்டெப் 1, ஐ காண்ட். முதல் அடி எடுத்து வைக்கும் போது ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஐ காண்ட், என்னால் முடியாதுன்னு. முடியாதுங்கிற வார்த்தை நம்ம அகராதியிலேயே இருக்கக்கூடாதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து மாமனிதர் எலனோர் ரோஸ்வெல்ட், an அமெரிக்கன் பொலிட்டிக்கல் டிப்ளமேட் அண்ட் ஆக்டிவிஸ்ட், மாமனிதர் கூறியிருக்கிறார். Do one thing which scares you every day. எந்த விஷயம் உன்னை தடை செய்கின்றதோ அதை தினமும் செய்து அதில் இருந்து மீண்டு வர கற்றுக்கொள் என்கிறார். ஸ்டெப் 2, ஐ டோன்ட் நோ ஹவு. நம்ம அந்த விஷயத்தில் இறங்கியாச்சு, இலக்கை நோக்கி எப்படி பயணம் செய்வதுன்னு தெரியாது, யாரும் கற்றுக் கொடுக்கவும் மாட்டாங்க. நாம தான் நம்மளோட நுண்ணறிவு திறனோட தன்னம்பிக்கையோட பயணம் செய்து கற்றுக்கொள்ளணும். இந்த 2வது ஸ்டேஜில் இருந்து மிஸ்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், உலகின் மிகப்பெரிய சயின்டிஸ்ட், மாமனிதர் கூறியிருக்கிறார். இமேஜினேஷன் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் தி நாலேஜ். நமது கற்பனை என்பது அறிவை விட மிகவும் வலிமை வாய்ந்தது என்கின்றார். உண்மைதாங்க, கனவு காணுங்கள், ஒரு நாள் அந்த இலக்கை அடைவீர்கள் என்று ஏபிஜே அப்துல் கலாம் சாரும் சொல்லியிருக்காருங்க. அடுத்ததான் ஸ்டெப் 3, ஐ விஷ் ஐ குட். நாம் எங்கே பயணம் செய்கிறோம், இப்போ எந்த இடத்துல இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறது மிக அவசியம். என்னால் முடியும் என்று நான் விரும்புகிறேன். நம்மளுக்கு அடுத்தவங்க மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, முதல்ல நம்ம மேலே நாமளே நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ளணும். இந்த 3வது ஸ்டேஜிலிருந்து மாமனிதர் நமது மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கார். Be the change that you wish to change in the world. நீங்கள் உலகத்தில் மாற்ற விரும்புவதை மாற்றமாக இருங்கள். மாற்றம் ஒன்றுதான் இந்த உலகத்தில் மாறாதது. அடுத்ததா ஸ்டெப் 4, ஐ வாண்ட் டு. விரும்புகிறேன். இந்த 4வது ஸ்டேஜில் நம்ம விருப்பம் மிகவும் அவசியம். நம்மளோட விருப்பம் இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் செயல்பட்டால் சாத்தியமாகாது. அதனால எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம முழு விருப்பத்தோட செயல்படணும் வெற்றி அடைவதற்கு. இந்த 4th ஸ்டேஜில் இருந்து மாமனிதர் கர்ட் வொனகெட், அமெரிக்க பிரபல எழுத்தாளர் சொல்லியிருக்கார். We are what we pretend to be. நாம் என்னவென்று நாம் பாசாங்கு செய்ய வேண்டும். நம்மை பற்றி நாமே முழுமையாக அறிஞ்சிட்டு நம்மளோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக விருப்பத்தோட செயல்படணும் என்று சொல்லியிருக்கார். ஸ்டெப் 5, ஐ திங்க் ஐ மைட். நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு 50% கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். இப்போ ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஸ்டேஜ், ரொம்ப ஹார்டாக இருக்கும், பயப்படாமல் செயல்படணும். இந்த 5வது ஸ்டேஜில் இருந்து மாமனிதர் மிஸ்டர் லியோ பஸ்காக்லியா, அமெரிக்கன் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அண்ட் ஆத்தர் சொல்லியிருக்கார். ரிஸ்க் மஸ்ட் பி டேக்கன் பிகாஸ் த கிரேட்டஸ்ட் ஹசார்ட் இன் லைஃப் இஸ் டு டேக் நத்திங். வாழ்க்கையில் ரிஸ்க் கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தானது என்னவென்றால் எதையும் முயற்சி செய்யாததே. என்னால் முடியும் என்று நினையுங்கள். ஸ்டெப் 6, ஐ மைட். முடியும் என்ற தன்னம்பிக்கை. இந்த 6th ஸ்டேஜில் இருந்து மிஸ்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் ஐஃபோன் கம்பெனி கோஃபவுண்டர் சொல்லியிருக்கார். ஸ்டே ஹங்க்ரி, ஸ்டே ஃபூலிஷ். பசியோடு இருப்பவர்கள் முட்டாளாக இருப்பார்கள் என்றார். நமக்கு நல்ல அறிவும் உடல் வலிமையும் இருக்கும்போது முயற்சி எடுக்காமல் எதையும் செய்ய முடியும் என்று நினைப்பது மிகவும் தவறு. நாம் வேலை செஞ்சாதான் நமக்கு சாப்பாடு. வேலை செய்யாமல் பசியோடு பட்டினியாக இருந்தால் நம்மளை முட்டாள்னு தாங்க சொல்லுவாங்க. முயற்சி திருவினையாக்கும். எதையும் முயற்சி எடுத்தால்தான் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோடு பயணம் செய்வோம். நமக்கு நல்ல அறிவும் உடல் வலிமையும் இருக்கும்போது முயற்சி எடுக்காமல் எதையும் செய்ய முடியும் என்று நினைப்பது மிகவும் தவறு. நாம் வேலை செஞ்சாதான் நமக்கு சாப்பாடு. வேலை செய்யாமல் பசியோடு பட்டினியாக இருந்தால் நம்மளை முட்டாள்னு தாங்க சொல்லுவாங்க. முயற்சி திருவினையாக்கும்.
எதையும் முயற்சி எடுத்தால்தான் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோட பயணம் செய்வோம். ஸ்டெப் 7. ஐ திங்க் ஐ கேன். என்னால் முடியும் என்று நினைக்கிறேன். நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை. இந்த 7th ஸ்டேஜில் இருந்து மாமனிதர் மிஸ்டர் பேப் ரூத், அமெரிக்கன் ப்ரொஃபஷனல் பேஸ்பால் ரெக்கார்ட் ஹோல்டர் பிளேயர் சொல்லியிருக்கார். இட்ஸ் ஹார்ட் டு பீட் அ பர்சன் ஹூ நெவர் கிவ் அப். ஒருபோதும் கைவிடாமல் இருக்கும் நபரை அடிப்பது கடினம் என்று கூறியுள்ளார். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் கைவிடவே விடாதீங்க. நெவர் எவர் கிவ் அப். கஜினி முகமது மாதிரி படை எடுத்துக்கிட்டே இருங்க அந்த இலக்கை எட்டுற வரைக்கும். ஸ்டெப் 8. ஐ கேன். என்னால் முடியும். மிகவும் கடுமையான ஸ்டேஜ். ஏகப்பட்ட சிக்கல் மற்றும் கடினத்தை சந்திக்க வேண்டிய இடம். சோதனைகள் பல உண்டு, இருந்தாலும் சமாளித்து தான் ஆக வேண்டும் என்ற நிபந்தனை. இந்த 8th ஸ்டேஜில் இருந்து மாமனிதர் மிஸ்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட் அவர்கள் சொல்லியிருக்கார். ஐ கேன் இஸ் 100 times more important than intelligence quotient IQ. என்னால் முடியும் என்பது அறிவுத்திறனை விட 100 மடங்கு பெரிது. நம்ம என்னதான் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் தான் சாதிக்க முடியும். ஸ்டெப் 9. ஐ ஆம். என்னால் முடிய போகிறது. சோதனையில் வென்றாதான் சாதனை என்று சொல்லுவாங்க. இந்த 9th ஸ்டேஜில் இருந்து மாமனிதர் மிஸ் சுசேன் வெயின், அமெரிக்க பிரபல எழுத்தாளர் சொல்லியிருக்கார். யோர் லைஃப் இஸ் அன் ஒகேஷன், ரைஸ் டு இட். உங்கள் வாழ்க்கை ஒரு தருணம், எனவே அதை உயர்த்திடு என்று சொல்லியிருக்கார். நாம் வாழ்றது குறுகிய காலமாக இருந்தாலும் அதை மற்றவர்கள் பார்க்கும்படி முத்திரை பதிச்சிட்டு செல்வதுதான் பெருமை. அதுவே வாழ்க்கையின் அடையாளம். வாழ்க்கையில் பிறந்தோம், வளர்ந்தோம், தூங்கினோம், சாப்பிட்டோம், வேலை பார்த்தோம்னு இல்லாமல் சாதிப்போம்னு உணர்வோடு பயணம் செய்வோம். ஸ்டெப் 10. ஐ டிட். என்னால் முடிந்தது. சோதனையில் சாதனை, நிலையான நிரந்தரமான வெற்றி. இப்போ திரும்பி பார்ப்பாங்க. உங்களை பற்றி ஏளனமாக பேசினவங்க, கிண்டல் அடித்தவங்க, அவதூறாக பேசினவங்க, நம்மளை பற்றி பின்னாடி பேசினவங்க, நம்ம வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க எல்லாம் இப்போ திரும்பி பார்ப்பாங்க. வெற்றி அடைந்தவர்களுக்கு சக்ஸஸர்னு சொல்லுவாங்க. சாதனையிலையும் சாதாரணமாக சாந்தமாக இருப்பவர்களை ஜீனியஸ்னு சொல்லுவாங்க. முடிவு பண்ணிக்கலாம், நாம் இப்போ ஒரு சக்ஸஸராக இருக்க போகிறோமா இல்லை ஜீனியஸாக ஆக போகிறோமான்னு. இந்த 10th ஸ்டேஜில் இருந்து மாமனிதர் தாமஸ் ஆல்வா எடிசன், த சயின்டிஸ்ட், வெளிச்சத்தை கண்டுபிடிச்சவர், பல்பை கண்டுபிடிச்சவர் சொல்லியிருக்கார். ஜீனியஸ் இஸ் 1% இன்ஸ்பிரேஷன் அண்ட் 99% பெர்செப்ஷன். மேதை என்பவர் 1% ஊக்கமும் 99% பெயர்த்தல் எனப்படுவர் என்கிறார். ஸோ வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழும் வாழ்க்கை நமது கையிலே, நமது எண்ணங்களில். எண்ணம் போல் வாழ்க்கை. வெற்றி தோல்வி இரண்டுமே நமது எண்ணங்களில், நமது முயற்சியில், நமது தன்னம்பிக்கையில். எதற்காகவும் விட்டுக் கொடுக்காமல் தன்னார்வுடனும் சுய விருப்பத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் முழு முயற்சியுடனும் நேர்மையான வழியில் வெற்றியடைய பயணம் செய்வோம். ஆல் தி பெஸ்ட்.